மாளிகைப்பாற கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. ஆமா, பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு, புதுக்கோட்டை கணவன் மனைவி. யாரெல்லாம் புதுக்கோட்டை இருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க? புதுக்கோட்டை எல்லாம் வாங்க. ரெண்டு ஒன்று போல கால் வந்துட்டாங்க. புதுக்கோட்டையாடா? நெல்லுக்கா ஒன்று போல கால் வந்துட்டோமா? தம்பி புதுக்கோட்டையா? தொண்டமான் புதுக்கோட்டையா? நாகமலை புதுக்கோட்டையா? நீ தொண்டமான் புதுக்கோட்டை. இன்னும் 2 முறை கால் வந்துட்டு வாங்கப்பா. ஊருக்கெல்லாம் அவள்தான் உபகாரி, திருவேர் காட்டினே வாழும் கருமாரி, வேருக்கு நீரூற்றி வாழ வைப்பாள். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லையில என் தங்கை மாரியம்மனுடைய கோயில் இருக்கா? இப்போ 9 ஆண்டு காலங்கள் சோதனையான காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கிய. வாழ்க்கையில இருக்கும் செல்வங்கள் பறிபோய் உலகத்துல இருப்போமா போவோமாங்கிற கேள்விக்குறி அடிக்கடி உங்க உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா உன் வீட்டுல இப்போ மங்களகரமான திருமண காரியம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு ஆயிடுது. அதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். இதுல இருந்து என்னைய காப்பாற்றி தரணும் கருப்பசாமி, என் வீட்டுல தடை இல்லாம அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுன்னு கேட்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, ஒரு இடத்துல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். திருமணத்தை ஜம் ஜம்னு நடத்து, நகையும் எடுத்துக்கா, இருக்கிற நகையும் கொஞ்சம் மீட்டி தரேன், வெற்றி ஆக்கி தரேன், எடுத்துக்காங்க. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை. கால் வந்துட்டு வா மகனே. சாப்பாடை முடிக்காம போகக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. கண்ணிலே நீரதற்கு 100 தடவை வந்துட்டு வாடா. காலம் எல்லாம் அழுவதற்கு, நெஞ்சிலே நினைவதற்கு. பாப்பா, கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளையை பற்றி ஒரு மன வருத்தமும் வேதனையும் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. நம்ம உள்ளத்துக்கு மாறுபாடான நிலைகளில் குணத்தை வச்சுக்கிட்டு குடும்ப மரியாதை பெயருமோங்கிற ஒரு துயரம் உன் உள்ளத்துல ஓடுது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நாம தற்கொலை பண்ணாமலே நம்ம உயிர் நம்மளை விட்டு பெயருமோ, அந்த அளவுக்கு நம்ம வலிமை இழந்துட்டோமே அப்படின்னு நீ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கியாப்பா. கால் வந்துட்டு வா மகனே. கர்மசாமிக்கு வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு, உன் பிள்ளைய மனம் கோணாம ஒன்னு இஷ்டப்படி வாழ வச்சா போதுமா? வேற என்னடா வேணும்? இந்தாடா, கடனையும் தீர்த்து தாரேன், சந்தோஷமா இருக்க வைக்கேன். இந்த மாலையை வச்சு உன் குடும்பம் உயரும், பிள்ளை குட்டியோட அரும்பு உதறாம காப்பாத்துறேன்டா. நல்ல வயிறார சாப்பிட்டு போட செல்ல பேல. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை. புதுக்கோட்டை அவனுக்கு. புதுக்கோட்டையை விட்டு காரு வேற இடத்துக்கு போகுது. இந்த ஊர்ல மாவட்டம் போடா, குச்சிரி பிச்சிருப்பா குளிப்பேன். கர்மசாமிக்கு வாணியம்பாடி. பச்சை தம்பி, பச்சை சட்டை பிறகு கூப்பிடுவேன். தாத்தா பேசிட்டோம்னு வருத்தப்படக்கூடாது, சந்தோஷமா உட்காரணும். தம்பி, உன் மனசை சாமிக்கு கொடுக்கலையாம் சொல்லிட்டாரு. இடி இடிச்சு மழை முழிஞ்சி எல்லாம் ஒன்னாச்சு. ஒரு காலத்துல சொந்த பந்தமெல்லாம் பகையாகி பிரச்சனை ஆயிடுது. இப்பதான் லேசா தலை காட்டி கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை போட்டு கொஞ்சம் நெருக்கத்துல வந்திருக்கு. உண்மையா?
ஆனாலும் இந்த இந்த மழையும் இடியும் நிரந்தரமா இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குழப்பம். உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தை போய் பார்த்தேன். 6 மாதங்களுக்கு முன்னால இருந்த ஒரு விருத்தி இப்ப இல்ல. உள்ளுக்கு தூக்கம் பிடிக்கி. ஆனா வியாபாரத்துக்கு ஆட்களும் வரமாட்டுக்கு. இருக்கிற பொருள் பெட்டிய தொடச்சு தொடச்சு அள்ளி போடுதுங்களாம். உண்மையா? கால்ல வந்துட்டு வாங்க. என்னய்யா? உன்னுடைய உன்னுடைய கடைக்கும் வீட்டுக்கும் வடக்கு தெருவுல ஒரு கோயில் இருக்கு. மேல ஒரு அம்மன் சிலை இருக்கு. அது என்ன கோயில்டா அது? முத்துமாரியம்மன் கோயில் சிலை இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 அப்படியா 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 கால் வந்துட்டு வா. அப்படியா? டேய் குட்டிப்பில, அது ஒரு பழம் இட்டு அந்த தட்டில் இருக்கிறதுல ஒரு நல்ல பழமா கருப்பசாமி நினைச்சு எடு பார்ப்போம். எந்த பழத்தை நீ எடுத்தாலும் சரி, ஆம்பளை கொண்டாடாங்க. இந்த பழத்தை தான் அவன் எடுக்கணும்னு நான் நினைச்சேன், அதையே எடுத்துட்டான் பார்த்தியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ நிறைய கடன்களும் தொல்லையும் நடக்குது. ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை பேசி அறகுறை ஆயிருமோங்கிற வேதனையில் நொந்துக்கிட்டு இருக்கீங்களாம். ஆனால் நல்ல சம்பந்தம், நல்ல வழி. இதுக்கு எப்படியாவது பணம் வேணும். அதுக்கு ரொம்ப டாக்குமெண்ட்டையாவது எதையாவது வச்சு பணத்தை வாங்கிடலாமான்னு ஒரு சிந்தனையில் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிய. அதனால் இப்போ கடையும் நடத்தி தரேன், அந்த பணமும் உங்களுக்கு வாங்கி தரேன். சரியா? இந்த கனியை போல் உன் குடும்பம் தித்தித்து வாழும். வெற்றிகரமாக மங்களகாரியம் நடக்கும். இந்த பழத்தை உடைச்சி புள்ள குட்டிகளோட அத்தனை பேரும் சாப்பிடணும். செல்லுங்களே, இந்தாங்க, ஆனந்தமடைஞ்சு என்னாலும் உயர்ந்துருங்க. செல்வாக்காரனா சில பேரை இந்தா புண்ணியமடைவாய் மகனே. கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி திருச்சி எங்கிருந்தாலும் வாழ்க, இதயம் கனிந்து வாழ்க. என் வியாபாரம் சரியில்லையா? உங்களுக்கு இறக்கம் இல்லையா சாமி? என்னையவே ஒருத்தி ஏசிட்டு வாரா. உள்ளத்துக்குள்ளே போய் உள்ள என்னை ஏசுது. வியாபார கடை வச்சுருக்கேன். என்ன கடை? ஹோட்டல், பூக்கடை. காலில் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்திய? நல்ல விடலையே. ஏய், யார்கிட்ட போய் சொல்லப்பல? ஒரே நாரில் பல வண்ண பூக்களை மாலையாக தொடுக்கும் கலையை பெற்றவள் நீ. என்ன, இப்போ 9 மாத காலங்கள் உன்னுடைய கடை போட்டியால வியாபார ஸ்தாபனம் மடக்கி வைக்கப்பட்டிருக்கு. சரியா? அதனால் சரக்கு வாங்கிறதுக்கு கூட சில சமயத்தில் கடன் வாங்கி திண்டாடி வாங்க வேண்டிய நிலைமையில மாட்டிக்கிட்டு முடிக்கிறியான். இந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன், கடன்களை தீர்த்து தரேன். இடமாற்றம் தேவைப்படுமான்னு உன் உள்ளத்தில் ஒரு சின்ன ஏக்கம். இடமாற்றம் வேண்டாம்னு உத்தரவு. கால் வந்துட்டு வா. யாரையும் நம்பாதே. நான் உனக்கு உதவி செய்தேன், நீ கவலைப்படாத, எவ்வளோ பணம் வேணாலும் கேளு, தாரேன் அப்படின்னு ஒரு சில நட்புகள் நமக்கு வந்து கை கொடுக்கறத மாதிரி பேசும். ஆனால் அது என்ன செய்யும்? காற்றுல பூ வச்சுட்டு போயிடும். நம்பக்கூடாது. சரியா? நம்பக்கூடாது. அதனால் பேசுவது வந்து உனக்கு செய்வதாக இருக்கும், பெற்றது உன்னை ஏமாற்றியதாக இருக்கும். இதுதான் உண்மைகள். அதனால் இந்த நிலைகளை மாற்றி உனக்கு விருத்தியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? ஒரு கேள்வி கேட்டுக்கா. அவன் ஒரு இடத்துல ஓலையை எழுதி வச்சிருக்கா, அதை கிழிச்சு போட்டுருதேன், நீ தேறிடுவ. போதுமா தாய்? இந்தா, பள்ளிவாசல் பக்கம் போயிடாதம்மா, நல்லா இருக்கு, சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர். என் பணமெல்லாம் வேற இடத்துல மாட்டிக்கிடுது. அது எப்போ வரும் சாமி? இந்த ஊருட எவ்வளோ பணம் மாட்டிக்கிடுது? ஆ, எனக்கு 1 லட்சம் தந்திருக்கலாம். பே உள்ளேடா, காலில் விழுத்துவாங்க. மோய் சாப்பிட்டு நிம்மதியாயிராது. யாருமா? மாமா மாமா மக்கு மாமா உட்காந்துருக்காங்க. அங்கே போய் உட்காருமா, இடத்த மாற்றுமா முதல்ல. இந்தா ஓடியா.
பக்கத்துல வா. இந்த திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா? அவளை பத்தி நம்ம கவலைப்படாண்டா. இதை கொஞ்சம் தண்ணியில கரைச்சி கடை முழுக்க வீடு முழுக்க தெளிச்சுப்பா. வெட்டி விட்டுப்பா. இந்தா பூவா வந்து குமியும், பொன்னா வந்து மலரும். கால் வந்துட்டாடா எலி. ஓய் அது வச்சுக்கிட்டு திருக்குமரன் சன்னிதானம். முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு உங்க ஏரியாவில்? அண்ணா அது திருக்குமரன் சன்னிதானம். அதுதான் இவர்கள் இல்லம் இருக்கும் இடம்னு சாமி சொல்றார். அதான் கேட்டேன். ஆமா, சுமார் ஓராண்டுக்கு முன்னாலே பணம்லாம் கொடுத்து ஏமாந்து கிழிச்சிட்டிய. கெட்டிக்காலம் நாடா நீ. உன்ன மாதிரி எவன் இருக்கா அந்த உலகத்துல? வேற யாருக்கும் வேண்டாம் சொல்லுங்கப்பா. 10 லட்சம் கொண்டு வாங்கிக்காங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். இந்த பணத்தை வாங்கி தரணும். ரெக்கார்டெல்லாம் கரெக்டா வச்சிருக்கியா? கொடுக்கப்பட்ட டேட்டெல்லாம் மாறின ரெக்கார்டு கையில் வச்சிருக்கியா? கரெக்டா வச்சிருக்கியா? செக் வாங்கியிருக்கியா? அவன் பேர் என்ன? கண்ண மூடு. அவனை நான் ஒரு பார்வை பார்க்கட்டும். ஒரு மாதத்துக்கு முன்னால ஊர்ல இல்லையே, எங்க போயிருந்தான்? இந்த அப்படி உன் பணம் வந்தாச்சு, நான் வாங்கி தரேன். போலீஸ் ஸ்டேஷன் போனோமா, கருப்புசாமி நீயே வாங்கி தரேன்னு என்கிட்ட கேட்பிய? கேட்கலாம். நான் வாங்கி தரேன். ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அந்த மனுவில் ஒரு காப்பி கொண்டு வா. பணமும் வாங்கி தரேன், அடிச்சு தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. இந்தா பிப்ரவரி மாதம் அனுப்பிடு. என்ன எல்லாம் ரெடி ஆயிரும். நல்ல ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அடிச்சு விடுப்போம். சாப்பிட்டு போங்கடா. அறகுறையா போயிறாங்கடா. அப்படியா? திருச்சி மாநகர் பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாருப்பா? யாரையா பொம்பளை பிள்ளை? எங்கே இருக்கா? வீட்டில் இருக்காளா? தண்ணி தாகமாக இருக்க, குடிப்பியா? முன்னால் குடிச்சியா? பின்னால் குடிப்பியா? காலில் வந்துட்டு வா. பொம்பளை கண்ணாடி போடுமாடா? போட வேண்டியது இருக்கு, பாதிப்பு வராது. இப்போ என்ன செய்யணும்? அந்த பிள்ளைக்கு கண்ணை மூடு. தை மாதம் நல்ல வரன் வருது. அவன் மரத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிய. உண்மையா? மரத்தில் குழப்பம் இருக்கிறது உண்மை. அதை வெளியே தூக்கி எரிஞ்சிருந்தா என்னைய பார்த்துட்டு போ, ஓடு. கர்மசாமிக்கு அதே திருச்சி மாநகர் நான் போட்ட அக்ரிமெண்ட் பத்திரம் இன்னும் முடியலையே. யாருக்கு போட்ட அக்ரிமெண்ட்டு? யாருக்கு போட்டீங்க? எதுக்கு? இடத்துக்கா? கால் வந்துட்டுவான். ஏன் முடியல? சுவாமியே அமைதிக்கு பெயர்தான். நான் ஒரு வில்லியத்தை ஆரம்பிச்சா நீங்க எல்லாரும் என் கூட பாடுவீங்க. ஆமா, உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் கூட இன்னும் 2 நண்பர்கள் இருக்காங்கடா. என்ன? அதுல ஒருத்தன் தேவையில்லாத வார்த்தைகளை அங்கிட்டு கிட்டுமா பேசி உன் அக்ரிமெண்ட்டுக்கு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கா. இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை பூரணமாக்கி இடம் வேணுமா, பணத்தையும் செட் பண்ணணுமா? இடம் வேணும். ஆனால் அந்த இடத்துல வில்லங்க இருக்குன்னு போய் பார்த்தியா நீ? வில்லங்க இருக்குன்னு நான் சொல்லுதானே? நான் சொன்ன தப்பாகாத, உண்மை தானே? காலில் வந்துட்டு வா. 3 டாக்குமெண்ட் இருக்கு. 3 டாக்குமெண்ட் இருக்குல்ல? அதில் வந்து ஒன்றில் வந்து சென்னை தலைமை ஆவண காப்பகத்திலிருந்து ஒரு காப்பி வரணுமே, வந்துருச்சா? அதை செட் பண்ணி பாரு. அதில் வந்து பாரு, ஆன்லைனில் தட்டி பாரு, நம்பரில் மாற்றம் இருக்கு. சரியா? ஆனால் அந்த இடத்த நான் உனக்கு முடிச்சு தரேன். நிறைய கோடிகளை அது மூலமாக உனக்கு சம்பாத்தியம் பண்ணி தரேன். வேற என்ன வேணும்? இந்த அப்படி வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா இரு. இந்தா வெற்றி அடையும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர். எந்த ஊர் உனக்கு? அப்படியா? தஞ்சையில மாவாட்டுறாங்க இருங்க. உள்ள தஞ்சாவூர்.
பட்டுக்கோட்டை ஓட்டவன் அப்படின்னு கூப்பிடவா? வீடு சம்பந்தமா மனவேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு என்ன சுகமா இருக்கீங்களா? தீவகி தரணும்ல அடறது இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வீட்டில் யாருக்கோ உடம்புல ஒரு இடம் வீங்கி இருக்க, யாருக்கு பாது? வீக்கமா இருக்க கால் வந்துட்டு வா. நீர் இறக்கத்தால் கால் வீக்கம் அப்பப்போ தோன்றுகிறது, மறைகிறது. அவங்ககிட்ட சொல்லாம இருந்தாங்களா? நீ பார்க்காம இருந்தியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் வீரனார் வராரு. உங்க சாமி அது, ஆனா அந்த பக்கத்தில் இருக்காரு. சரிதானா? சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சரி, 9 மாதங்களாக வருமானத்தில் வேதனையும் கடன்களும் வீடு சம்பந்தமான வழக்கு வாக்குவாதங்களும் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? இதற்கிடையில துணைவியாருடைய கால் சம்பந்தமான வலி வேதனைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாத நீர் சம்பந்தமான இறக்கம் இருக்குன்னு உத்தரவுல இருக்கு. அதை சீர் பண்ணி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் கேட்டுக்கப்பா. பெருக்கி தாரேன். புண்ணியம் அடைந்து வெற்றி அடைவாய் மகனே. கர்மசாமிக்கு அதே தஞ்சை எல்லை பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்ன பிள்ளை? கால வந்துட்டாங்க. என்ன மாத்தணும்? என்னென்ன மாத்தணும்? பென்ஷன் மாத்தணுமா? எஸ்ஆர்ல லிஸ்ட் இல்லையே, அதெல்லாம் போய் பார்த்தீங்களா? ஆமாம், எஸ்ஆர்ல உன் பிள்ளை பேர் இல்லையே, எழுதி வச்சிருக்கியா நீ? இல்லைல்ல, கால் வந்துட்டு வா. மாற்றிடலாமா? மாற்றிடலாமா? உட்காருப்பா. நீதிமன்றத்திலேருந்து ஒரு சின்ன சான்று வேணும், அதை ரெடி பண்ணிடலாமா? ரெடி பண்ணி கொடுத்துரு. கரெக்டாக 9 மாதத்தில் உன் பிள்ளைக்கு வந்து பென்ஷன் அளிக்கப்படும் என்ற ஒரு ஆர்டரை வீட்டுக்கு வர வச்சுட்டேன். இந்தா நல்லா இருப்பா. பக்கத்தில் வா. எட்டி தந்தா எப்படி? என்கிட்ட வந்தால் தான் எல்லாமே நடக்கும். வெற்றி அடைவாய். போ, இந்தா சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு நினைக்க தெரிந்த மனமே உனக்கு தான் நினைத்தபடி வாழ்க்கை அமைன்னு காட்டு வந்தது யாருப்பா? எப்படி கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்க இருக்காவா? அம்மா வீட்டில் இருக்கா. இப்போ ஒன்னே நினைக்கலாவா? கால் வந்துட்டு வா. மனம் குழம்புதிய, நல்ல விழுந்துட்டு வாடா தம்பி. அப்படியா? உலகத்தில் இருக்கோம். உட்கார். கல்யாணம் முடிச்ச எவ்வளோ நாளாவது? அடிச்சியா அவளை? உண்மைக்கா? கால் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. பாட்டை பினிஷ் பண்ணுங்க. சும்மா இருப்போ கொஞ்ச நேரம். உன் உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். வெளிமாநிலத்தில் வேண்டாம், அவன் வந்தாலும் சரி வராட்டும் சரி, நமக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு உள்ள அவன் ஒரு பழக்கம் சொல்லுத. ஆனால் வேண்டாம்னு போயாச்சுன்னா உன்னை தாங்க முடியாத அளவுக்கு உன் உள்ளத்துக்குள்ள கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால விடவும் முடியலை, வேணும்னு ஏற்கவும் முடியலை. 2 கட்ட நிலையில என் வாழ்க்கை ஆயிடுத. என்னதான் முடிவு? நம்ம இருப்போமா போவோமா, இல்லை விட்டுட்டு எங்கேயாவது போய் சம்பாத்தியம் விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வருவோம். அப்படி வந்தா பார்ப்போம், அதுக்கு இல்லைன்னா வேற வழியை பார்த்து போய்கிட்டு இருப்போம்னு ஒரு உள்ளத்துல இடம் வச்சிருக்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. என்ன செய்வோம்? சேர்த்து உப்புமா வேண்டாமா? ஏன்னா உன் நிலைமை அப்படி வந்துடக்கூடாது.
இன்னொருத்தர கால் வந்துட்டாடா தம்பி, அவன் உள்ளத்தை கொஞ்சம் நான் பார்க்கணுமே. ஆ, 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 வா. அவன் கொஞ்சம் வருமானத்துக்கு சுய வருமானத்துக்கு கொஞ்சம் வழி தேடிக்கிட்டு இருக்கா. யாரு? சரியா? ம். அதனால நீ வந்தாலும் சரி வராலும் சரி என்ன நடக்குன்னு பார்த்துக்கிடுவோம். கொஞ்ச நாள் பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நோட்டீஸை விட்டுருவோம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். நோட்டீஸ் விட்டுருன்னு முடிவுக்கு வந்திருக்கான். அதனால அவள் உள்ளத்தை கொஞ்சம் திருப்பட்டுமா, கண்ண முடி உட்காரு, நெஞ்செல்லாம் எரியுது, என்னன்னு பார்ப்போம். ஐயா, என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. வாடா ஏலே குட்டி பேர் அங்கே வாட. அவங்க அம்மாவுக்கு தெரியாம அவளை உன்கிட்ட ஓடி வர வச்சிருந்தோம்ல, உன் பொண்டாட்டியை கூட்டி நல்லா வாழ்ந்துக்காங்க. அப்படி கையை போடுறாம அந்த வச்சிருந்தது நான் தீர்த்துருந்தேன்டா. அடுத்து பொண்டாட்டி புருஷனா என்கிட்ட காட்சி அடிப்பப்போ பிறகு பேசுவோம். பிறகு பேசுவோம்ல. எலி எலி வயிறார சாப்பிட்டு போடா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் வருத. எந்த ஊர் பக்கம் இருக்கு பாரு. முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் வருத. ஒருவேளை போகும்போது இருக்கு பட்டுக்கோட்டையில் முத்துப்பேட்டைன்னு வருது. 1 2 3 4 5 6 7 8 9 கும்பகோணம். நீந்தாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்ட. கும்பகோணம்லாம் வாங்க. 6 அண்ணன் இருக்கு. 6 டோக்கன் கிடக்க. கருப்பசாமி 6 பேர் வராங்களா? யாரெல்லாம்ப்பா? 1 2 3 4 5 இன்னும் வரானாங்க. பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாரு? என்ன உன் பிள்ளைக்கு என்ன கால் வந்துட்டு வா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை சிரிக்கும். காலன்றா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, உணர்ந்தே பார்த்து நிம்மதி தேடு. நீ மட்டும்தான் இந்த உலகத்துல கஷ்டப்படணும்னு நினைக்காதம்மா. பல குழுக்கள்ல கடனை வாங்கி போட்டு தலைக்கு மேல சுமைய வச்சிருக்கிய. ஆனாலும் ஒருத்தரால நீ பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கு. யாரை நம்பியும் பின்னால போய் கையெழுத்த போட்டு ரூபாயை நீட்டிடாத, மாட்டிக்கிட்டு முழிப்ப. கால் வந்துட்டு இப்போ உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. உன் நினைப்புப்படி வாழ்க்கையை அமைச்சு தரேன், சம்பாத்தியமும் பண்ணித்தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. நடந்தாச்சு. தை பிறந்த அவளி பிறக்கும் தங்கமே தங்கம். அதே கும்பகோணத்து எல்லை தலைவன் தலைவி. அல்லல் போம் பல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம் போல் நல்ல கணமதிக மாமருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுத கால். விநாயகர் எங்க இருக்காரு? அதனால தான் அவரை பாடு, விளக்கம் வெளியே வரும்னாரு. பாடிட்டோம்ல. என்ன வேணும் உங்களுக்கு? எந்த கடையில் இருக்குது? அதான் என்ன வேணும்பா? கால் வந்துட்டு வா.
வாங்கின கடனுக்கு வட்டிக்கே கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டிய தலைவிதியில் உட்கார்ந்துருக்கீங்களே. என்ன தேவைக்கு மிஞ்சிய கடன்கள், உழைப்புக்கு பொருந்தாத கடன்கள், இவைகளை எப்போ நீக்கலாம்னு பார்த்தேன். சரியா? சிவராத்திரி வரை பொறுமையா இருங்க. ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு பணம் வரும். பாதி கடனை தீர்த்து உங்களை நான் காப்பாற்றி தரேன். அதுக்கு அடுத்து உழைப்பு பெருகிரும், வெற்றியாகி தந்துருக்கேன். நல்லா இருப்பான், தொழில் வளமாகும். என்னப்பா வேணும்? கண்ணை மூடு பார்ப்போம். நல்ல மூடு, உன் நெத்தியை நான் பார்க்கட்டும். நீ தள்ளி இருப்பல, என்னைய மட்டும் நன்றா. ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேலே ஃபாரின் புரோக்கராக வந்தாச்சுடா. புண்ணியமடைவாய், என்னைக்கும் உயர்ந்திருப்பீர்கள் செல்லங்களே. வயிறார சாப்பிட்டு போங்கடா செல்லக்குட்டிகளா. உட்காருங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? அப்படியா? மகனை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? மகன் என்ன காலில் காலில் விட்டுறாங்க. இப்போ போத்தி இந்த மாதுளை கொடுத்து எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து வச்சுருக்கா. மீனை அவன்கிட்ட கொடுத்துட்டு வராகிட்டேன். என்னப்பா வேணும் உனக்கு? பையன் எங்கே இருக்கான்? அவன் உன்னை பார்க்கல, தேடலையா? உங்கள்கிட்ட பேசவும் இல்லை, காலில் வந்துட்டுவான். உன் பையன் ஜாதகத்தை பார்த்தேன். பெற்றோர்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம் வந்தாச்சு. சேர்த்து விட்டுருவோமா? என்ன உன் பையனையே உனக்கு எதிரியாக சாட்சி சொல்ல வச்சு போலீஸ் நீதிமன்றம் மூலமாக உன்னை குற்றவாளியாக ஆக்கணும்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்கடா. புரியுதா? அந்த நிலைமைகளிலிருந்து மாற்றி குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்தா போதுமா? நீயும் ஒரு முரட்டுத்தனமான மனதும் கோபக்காரனும் தான். உன் வார்த்தையால் தான் அந்த பிரச்சனையெல்லாம் பிரிஞ்சுது. அதனால் அவங்க மீண்டும் வந்தால் சரியாக இருப்பாங்களான்னு பார்க்க. நீ கொஞ்சம் கண்ணை மூடு. என்னம்மா அப்படியா? நீதிமன்றம் போனீங்களா? என்ன சொன்னாங்க? உங்களை பணம் கட்ட சொன்னாங்களா? ஒரே ஒரு விஷயந்தான், நீ பணம் கட்டணுங்கிற நிலைமை வரப்போகுது. அதுக்கு முன்னால் நம்ம அவங்கள ஒன்று சேர்த்தாச்சுன்னா அந்த நீதிமன்றத்திலேருந்து விடுதலை ஆயிடலாம்ங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. என்னைய தேடுற ரகசியமே அதுதான். காலில் விட்டுருவான். முட்டா பேருக்கு முழு பங்கு. கர்மசாமிக்கு பக்கத்துல வா. உன் பொண்டாட்டியை கேட்டேன். இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தாச்சு, 13.5 வருஷத்தை கழிச்சாச்சு. இன்னும் எத்தனை வருஷம் போய் நான் இவன் கூட வாழ போறேன்? இன்னும் இருந்தா என்ன போனா என்ன? அவன் தந்தாலும் சரி தராட்டும் சரி, ஆனால் என் பிள்ளைக்கு ஏதாவது வாங்காமல் விட மாட்டாங்க அப்படின்னு சந்தி சிரிக்க வச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். புரியுதா? கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் முடிச்சு சுமூகமாக ஆக்கித்தாரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. அதுக்கு உனக்கு அமௌண்ட் வரும், சரி தரேன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வாப்பா, காலில் விழுந்து காப்பா. நங்கநாத்தாரெல்லாம் பிரச்சனைகளுக்காக காலில் விட்டுவா. என்னம்மா இல்லையே, ஒன்றும் இல்லையே, உட்காருப்பா. என்னன்னு அப்பா, என்னடா வேணும் தம்பி? சரி. ஆ 6 மாசம் ஆச்சு. பணத்தை வாங்கிட்டேன், மறுபடியும் போகணும். நான் சொல்றது கேட்டனா நீ போயிடலாமே. என்ன 1 2 3 4 5 6 7 8 9 சரியா? துர்க்கையம்மன் கோயில் எங்கடா இருக்கு? இருக்கோ? அந்த அம்மா நான் நிற்கிறேன். அவளுக்கு அருமையான பூமாலையும் 7 தீபமும் போட்டு அங்கே இருக்கிற குங்குமத்தை கொண்டு வந்து என்கிட்ட கேளு. உன்னை வெளிநாட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். பக்கத்தில் வாடா, அந்த குங்குமத்தை கொண்டு வாடா. அதுக்கு அடுத்து குங்குமம் கொண்டு வச்சுன்னா அதில் எத்தனை அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? போயிட்டு வா. விதண்டாவாதம் பேசுறத அட்டைக்கு வாடு. போயிட்டு வா, சாப்பிட்டு வா, சாப்பிட்டு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு அப்படியா? திருவாரூர்